ஃப்ரைடே ஈவினிங் பாப்பாவுக்கு சளி, இருமல் சொல்லிட்டு இருந்துச்சு. சரி நம்ம ஆன்டிபயோட்டிக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான பாதாம் பால் செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு, பக்கத்துல மாட்டுப்பால் ஃப்ரெஷ்ஷான பால் வாங்கிட்டு வந்திருந்தேன். அத வந்து பாப்பாவுக்கு பச்சை பால்னா ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு கொஞ்சம் ஊத்தி குடுத்துட்டு, பாதாம் பால் செய்யறதுக்கு ஒரு 10 முந்திரி, 20 பாதாம் சேர்த்து நல்லா சுடு தண்ணீல போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டோம் அப்படின்னா, அந்த பாதாம்ல உள்ள தோல்லாம் பிரிஞ்சுட்டு வந்துரும். தோல ரிமூவ் பண்ணிட்டு, மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சைட் பை சைடா நம்ம பாலு காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா பால வந்து கொதிக்கிற டைம்ல நம்ம ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு வச்சிருக்க நம்ம அந்த பேஸ்ட்ட ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டோம் அப்டின்னா, சூப்பரான பாதாம் பால் ரெடி. ஏன்னா ஹெல்த்ல ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனா பிரிஸ்கிரிப்ஷன்ல எந்த மாத்திரை எதுக்கு தராங்கன்னு தெரியாமயே நம்ம வாங்கி சாப்பிடுறோம். வீட்ல இந்த மாரி மாத்திரைக்கு செலவு பண்ற காச இந்த மாரி ஹெல்தியான ஃபுட்ல செலவு பண்ணி வீட்லயே வந்து ஹெல்தியா செஞ்சு கடைகள்ல விக்கிற பாதாம் பால் நெறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ கடையில எல்லாம் வாங்கி குடுக்காதீங்க. நீங்களும் சாப்பிடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க. டாடா.